ஹலோ மக்களே, வெல்கம் டு மகேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊட்டி அண்ட் குன்னூருக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிப் போக போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஊட்டி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 80 கிலோமீட்டர், 75 அல்லது 80 கிலோமீட்டர் வரும். அப்படியே vlog ஃபுல்லாக பாருங்கள். ஃபைனலி நம்ம மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஆக்சுவல் பிளான் என்னென்னா, குன்னூரில் போய் ஒரு நாள் ஹால்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மேபி தென் ஊட்டிக்கு வந்து அடுத்த நாள் போகலாங்கிறது தான் இப்போதைக்கு கரண்ட் பிளானு. இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போல இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு வருது. ஆமாம், இங்கேருந்து ஊட்டிக்கு 51 கிலோமீட்டரும் கோத்தகிரிக்கு 33 கிலோமீட்டர்னு போர்டில் போட்டு. வெயிலும் அடிக்குது, நல்ல மேகமூட்டமாகவும் இருக்கு. மழை வரும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. இங்கிருந்து நேராக போனால் 32 கிலோமீட்டர் கோத்தகிரி வழியாகவும் போகலாம் ஊட்டிக்கு. மேட்டுப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். இங்கே பனி மூட்டம் பாருங்க, மழை ஃபுல்லாமே மறைஞ்சிருச்சு. செமையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த விழாவுக்கு. ஃபுல்லாமே மழை தாங்க. லெஃப்டில் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆனால் கேமராவில் தெரியுமான்னு தெரியல. பார்ப்போம். பயங்கர சேஞ்சுங்க. இப்போ லைட்டாக சாரெல்லாம் அடிக்குது. ஃபுல்லாக வெயிலெல்லாம் அப்படியே கம்மியாயிருச்சு. லைட்டாக மழை ஏற ஆரம்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமே இந்த ஸ்லாண்டிங்காகவே இருக்குது ரோடெல்லாம். காரை மட்டும் ஓவர்டேக் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் பேசுகிறேன். வீக் டேஸில் வந்திருக்கோம், அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நம்புகிறோம். பார்ப்போம், நான் போக போக தான் தெரியும். அப்புறம் நிறையா vlogs வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். த பெஸ்ட் டைம் டு விசிட் ஊட்டி வந்து ஆஃப்டர் ஜூன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரியே மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம ஹில்ஸ் கூட ஏற ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மழை பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் எப்படி சேஞ்சு தெரியுது பார்த்தீங்களா? ஹில் ஸ்டேஷன் இஸ் ஹில் ஸ்டேஷன். பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன்.
போடல, ஆனால் 14ங்கிற மாதிரி தான் படித்தேன் கூகுளில். ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே வியூவை என்ஜாய் பண்ணிட்டே வாங்க எல்லோரும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீக் டேங்கிறதுனால யாருமே வரலன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த இடத்துலலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் பொதுவாகவே. அப்படியே மெதுவாகவே ரைட் பண்ணுவோம். அதேமாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வரும்போது எப்பயுமே மேலே போகிற வெஹிக்கிளுக்கு வந்து வழி விட்டுருங்க. ஏன்னா வெயிட்டுக்கு சில லாரிஸ் எல்லாம் மேலே ஏற முடியாது. ஃபஸ்ட்டு கீழே தான் வருவாங்க, ஆனால் அதுவே முக்கும். ஸோ எப்பயுமே மேலே வர வெஹிக்கிளுக்கு வழி விட்டுருங்க. மழை பெஞ்சதுக்கு இந்த ரோட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரோடெல்லாம் ஃபுல்லாக ஈரம், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தருது. ஏன்னா இப்போ தான் சம்மர்லாம் முடிஞ்சிருக்கு, மழையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பாலம் இருக்குது, என்னன்னு தெரியல. இங்கேருந்து குன்னூருக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தான். இப்போயே கிளைமேட் பயங்கரமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பயங்கர சில்லாக இருக்குது. மேலே போனால் இன்னும் பயங்கர சில்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்ட மக்களே. ஒன் டே ஃபுல்லாமே குன்னூரில் தான் ஹால்ட் ஆக போகிறோம். இந்த ரூமெல்லாம் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். Officially we are entering into Kunnur.